தமிழனோட பண்பாடு, தமிழனோட கடவுள் தான் யார்? முருகர். அப்போ தமிழ்னா எல்லாருமே ஒன்றா சேரணும். இங்கே நம்ம மொழி வாரியாக, ஜாதி வாரியாக, அரசியல் வாரியாக எல்லாருமே பிரிஞ்சு இருந்தாலும், ஆனால் தமிழனுக்கோட கடவுள் யார்? முருகப்பெருமான். அதனால் தமிழர்கள் எல்லாருமே ஒன்றா சேரணும். கட்டாயம் நான் கலந்துப்பேன். யார் வராங்களோ இல்லையோ, என்னுடைய முருகப்பெருமானுடைய மலையை மீட்டெடுக்க நான் போவேன். அடிக்கடி அரோகரா அரோகரான்னு வரும்போது சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முருகனோட பக்தியில் ஈடுபாடு அதிகமாக இருக்குது. நாங்கள் முருகருக்கு மாலை போட்டு விரதம் இருக்குங்க. தைப்பூசம் வரைக்கும் விரதம் இருக்கோம். ஆறுபடை வீடுக்கும் போய் வரோம். இது நாங்கள் அரோகரான்னு சொல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு வேறு என்னன்னு சொல்கிறது நாங்கள். சரிங்க. இப்போது இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் எதுவும் மக்களை ஒன்று திரட்டுற மாதிரி எதுவும் பேசியிருக்கீங்களா, இல்லை எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, முஸ்லீம்கள்னு சொல்கிறோம். அந்த முஸ்லீம்களே வந்து அவங்க மதத்தை, அவங்க அங்கே கடவுளே, அவங்களுடைய முஸ்லீம் அல்லாவே அந்த கடவுளே இல்லை. ஆனால் நம்மளுடைய தமிழரோட கடவுள் யாரும்? முருகப்பெருமான். ஆனால் அந்த மலையை வந்து சிக்கந்தர் மலையாக மாற்றணும்னு சொல்லி அவங்களே அந்த அளவுக்கு இது பண்ணும்போது, மத கலவரத்தையும் அங்கே தமிழருடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கணும் போது, நான் தமிழனாக பிறந்துட்டு நான் ஏங்க அந்த மலையை மீட்டு எடுக்க போகக்கூடாதுன்னு. சரிங்க. நீங்கள் மக்கள்கிட்ட எதுவும் பேசியிருக்கீங்களா? மக்கள்கிட்ட பேசியிருக்கோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 100 பேராவது கூட்டிகிட்டு போவேன். என்னைக்கு போகிறீங்க? எது? அவங்க 4ஆம் தேதி போட்டிருக்காங்க. 4ஆம் தேதி 3 மணிக்கு அங்கே அறப்போராட்டம் சொல்லியிருக்காங்க. அந்த தமிழர்கள் ஒன்றா சேரணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஏதோ இந்து அமைப்பு அறிவிச்சிருக்காங்க.